இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு சூப்பரான வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர். ஸ்விஃப்ட் டிசைர்ல 2012 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியில இருக்கும், ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும்னு எதிர்பார்த்துவாங்க, அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும். இந்த வண்டி ஓவரால் ஓடிருக்க கிலோமீட்டர் 66,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. வண்டி 2012 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. ஒரு அருமையான கண்டிஷனில் ஸ்விஃப்ட் டிசைர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட கலர் பாருங்கள், ஒயிட் கலர் தான். ரொம்பவே பாடி லைன்லாம் சுத்தமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. TN 11A 3782ங்க வண்டி நம்பரு. வண்டியிலலாம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. ஒரு தெளிவான கண்டிஷனில் ஒரு அருமையான வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே அபோவ் 90% கண்டிஷனில் சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே ரொம்பவே நல்லாவே இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா நம்ம எத்தனையோ ஸ்விஃப்ட் டிசைர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொன்று ஸ்விஃப்ட் டிசைர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி, அதுவுமே ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் இன்றைக்கி நம்ம உங்களுக்காக வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களில் எல்லாருக்குமே இந்த வண்டி பிடிக்கும், அந்தளவுக்கான ஒரு குவாலிட்டியில் தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நம்ம காட்டிலாம் வாங்கப்பா. வண்டியோட டோர் பேட் சைட்லாம் பாருங்கள், பக்கா குவாலிட்டிங்க, எங்கேயுமே அழுக்கு டேமேஜ் எதுவும் கிடையாது. பவர் விண்டோக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்டு ரெண்டுக்கு இங்கே வந்துடுது. ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் காட்டுறேன் பாருங்கள், 66,528 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டியில் தெளிவாகவே இருக்குது. இன்பில்டாக கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் ரொம்பவே நீட்டாகவே இருக்குது. கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கியர் தான் வருது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், லெதர் சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. வண்டியோட அப்பன்சர் பாருங்கள், அப்பன்சரில் இருக்கிற இந்த கவர் கூட இன்னும் பிரிக்கலை. டிவி முதற்கொண்டு உங்களுக்கு ஒர்க்கிங்கில் இருக்குங்க, ரூஃப் டிவி கொடுத்துருக்காங்க, அதுவுமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல தாராளமான ஸ்பேசஸ்ஸு. வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ரியருக்கான பவர் விண்டோ வந்துடுது, அந்த சைடுமே வந்துடுது. எல்லாமே ப்ராப்பராக ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு வியூ பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் மேலே அப்பன்சரில் இருக்கக்கூடிய டிவி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்விஃப்ட் டிசைரை பொறுத்தவரையும் எப்போதுமே சரி நல்ல ஒரு தாராளமான ஸ்பேசஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு கண்டிஷன்லேயே ஃபுல் பட்டனோட இருக்குது. இதுவரை யூஸே பண்ணாத ஸ்டெப்னி தான், அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ரொம்பவே நீட்டாக இருக்குது வண்டியை பொறுத்தவரையும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினோட சவுண்டு ரொம்ப பூ மாதிரி இருக்குது, அதையும் நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், சீல்டு இன்ஜின் தான், இதுவரையும் பிரித்த வேலையெல்லாம் பார்க்கல. பக்காவான சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த விதமான ஆயில் லீக், டேமேஜ் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் கிளியரான கண்டிஷனில் பக்காவாக இருக்குது. வண்டியோட ஆப்ரான் சைடுமே பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கிடையாத ஆப்ரான் தான், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த சைடு ஆப்ரானுமே பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது, ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றதை நான் மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன். மைக்கில் கேட்குதான்னு தெரில, அந்தளவுக்கு மெல்லிஸாக தான் இருக்குது, கேளுங்க. உண்மையாலுமே மைக்கில் கேட்குமான்றது எனக்கு தெரியலை, வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தான ஒரு கண்டிஷனில் அருமையாகவே இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, நான் ஆக்சிடென்டல் வண்டி தான். ரொம்பவே ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஸ்விஃப்ட் டிசைர் 2012 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, வெறும் 66,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு ஜென்யூனான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கான வண்டி இது தான்.
இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், இது எல்லாமே வந்துருது. எல்லாமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே 90% கண்டிஷனில் நீட்டாகவே இருக்குது. வண்டிக்கு இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட கம்பெனியில் தான் போட்டிருக்காங்க, அதுவுமே வெளியில் போடலை. மாருதி சுசுகி கம்பெனிலேயே போட்ட இன்சூரன்ஸ் தான் இருக்குது. அதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் வரையும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய கஸ்டமர் எந்த வேலையுமே பார்க்காம எந்த கவலையுமே இல்லாமல் ஓட்டிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,95,000 ரூபா. இந்த 3,95,000 ரூபான்றது ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். ஒரு அருமையான வண்டி, ஒரு சூப்பரான ரேட்டுக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். பக்காவாக இருக்க வண்டி. கண்டிப்பாக இது போல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எங்களோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்காப்பா.